ஆற்றல் நேர்களுக்கு வணக்கம். மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வந்துட்டு நடக்குது. குரு வந்துட்டு மேஷ ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு வந்துட்டு தனகுருவா வந்துட்டு அவர் வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. ஸோ அந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து டாரட் கார்டில் வந்து பார்க்க போகிறோம். மேஷ ராசியோட பலன்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலேருந்து குரு வந்து ரிஷப ராசிக்கு போகிறதுனால மேஷ ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. The Magician card reverse, Queen of Pentacles. ஸோ இந்த 3 ஆஃப் கப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு எமோஷ்னல் கார்டு. உங்கள் ஃபேமிலி, உங்களோட நெருங்கின சொந்தங்கள், இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்களோட பிஸ்னஸ் சர்க்கிள் இதை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது யாரெல்லாம் உங்களை வந்து எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ண முடியுமோ அவங்கள பற்றி பேசுகிற ஒரு விஷயம். ஸோ 3 ஆஃப் கப் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவங்க மூலமாக நிறையா வந்துட்டு பலன்கள், நிறையா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கப் இட்ஸ் போரிங் இன்ட்டு ஒரு கப்பில் போர் பண்ணும்போது குழந்தை பிறப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷராசிக்கு. குழந்தை வரவு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது மேஷராசி நேர்களுக்கு. மெஜிஷியன் கார்டு ரிவர்ஸ் என்ன அப்படி சொல்லுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் வந்துட்டு இது வந்து ஒர்க் கார்டு இது. ஸோ உங்களோட கெரியர் இல்லை உங்கள் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும். நிறைய ஒர்க்கு பணி சுமை இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்திருக்குது. பென்டக்கல்ஸ் பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா மணி கார்டு. ஸோ இது வந்து தனவரவை வந்து கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் பணவரவுகள் இருக்குது, அதிர்ஷ்டமான வரவுகள் இருக்குது. குயின் ஆஃப் பென்டக்கல்ஸ் அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு மாதிரி லக் கார்டு மாதிரி. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பணவரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேஷராசிக்கு வந்துட்டு பொதுவான பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்கான நோட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கு ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி என்ன நோட்ஸ் இருக்குது மேஷராசிக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன் என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். பார்த்தோம் அப்படின்னா ஐ லாஸ்ட் மை செல்ஃப் ஃபார் அ லிட்டில் வைல். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முடிவுகள், உங்கள் உறவுகள், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில், ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம், சரியான டைம், ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான டைமு அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த டைம் நீங்கள் எடுக்கக்கூடிய உறவு ரீதியாக ஒரு ரிலேஷன்ஷிப் ரீதியான முடிவுகள் வந்து சரியாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் இப்போ வந்துட்டு சரியான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நிறையா இருக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ஹார்ட்னஸ். ஸோ பேசிக்கலி இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்னாலுமே நான் வந்து அது ஓப்பன் ஹார்ட்டோட வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல தோல்விகள்லேருந்து நம்ம மீளலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நான் எமோஷ்னலாக எடுக்கிற ஒரு விஷயத்தில் என்னோட எமோஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணி எடுக்கிற ஒரு சான்ஸில் வந்துட்டு நான் லூஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் வந்து அதை ஓப்பன் ஹார்ட்டடாக அதை நான் ஃபோர்ஸிங் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பேசிக்காக ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் ஏதாவது டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசித்து எடுக்கக்கூடிய கரெக்டான டைம். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஓப்பன் ஹார்ட்டோட எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க அட்வைஸ். ஸோ லைஃப் குரு வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைஃபோட அட்வைஸ்
லைஃப் ரன் ஆகிறதுக்கான அட்வைஸ். இந்த 1 இயர் டைம் இருக்குது குரு பயிற்சிக்கு. அதுக்கான லைஃப் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். லைஃப் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஐ கிளைம் மை டிசையர்ஸ், ஐ ஹோல்டு கிரேட் விஷன்ஸ், ஐ ஆம் ரெடி டு ரிசீவ். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் வந்துட்டு உங்களோட லைஃப் அட்வைஸ். இந்த டைம் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டிசையர்ஸ், உங்களோட விஷ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு கிடைச்ச மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அது கிடைச்சா நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன், ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்க. அது கிடைச்சா நான் இப்படி இருப்பேன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது அந்த வேல நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூ வில் ரிசீவ் திஸ் அப்படின்றது தான் உங்கள் லைஃப் குரு கொடுக்குற அட்வைஸ். ஸோ இந்த குரு பெயர்ச்சியில் வந்துட்டு உங்களுக்கு கூட துணையாக இருக்கிறதுக்கான ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம் நம்ம அப்படி பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். குரு பெயர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிற கடவுள்கள் யார் அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, மாதாரா. ஸோ இந்த கடவுள் பார்த்திங்க அப்படின்னா ஹிந்துவிசம்லையுமே இருக்காங்க அண்ட் புத்திசமில் கூட இருக்காங்க. க்ரீன் தாரா, ஒயிட் தாரா அப்படின்லாம் கூட வந்துட்டு ஸ்டாச்சுஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இவங்களோட மந்திரம்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைக்கும். ஸோ இவங்களை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கப்பில் வந்து சர்க்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து இவங்க வந்து மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து நான் நினைக்கிறது, நான் ஆசைப்படுறதுலாம் வந்துட்டு எனக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் ப்ரேயர் வந்துட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் ப்ரே பண்ணாலே போதும். இவங்களை வந்து ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இவங்க வந்து ஒரு எல்லா நீங்கள் உங்களோட டிசையர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு கடவுள். இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு விஷ்ணு மாயாவோட ஒரு ரூபம் ஆக்சுவலி இவங்க. ஸோ இந்த மாதாரா வந்துட்டு நம்ம ஹிந்துவிசம்லையுமே நிறையா இருப்பாங்க, ப்ளஸ் வந்து புத்திசமில் வந்துட்டு ரொம்ப வந்து இவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை வந்துட்டு நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுற மூலமாக உங்களோட டிசையர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ மேஷராசி நேயர்களோட குரு பெயர்ச்சி பலன்கள் வந்துட்டு இதுதான்.